நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமால ஒரே பாட்டுல ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிற மாதிரி இந்த அவதாரம் ஒரே ஃபைட்ல எல்லாரும் மனசிலும் பெரிய ஹீரோ ஆயிட்டால. ஆமாங்க, யார் பெத்த பிள்ளையோ, ஆனா நான் பெத்த பிள்ளை சரவண மாதிரி உங்களுக்கு ஆபத்துனதும் ஓடி வந்து உதவி பண்ணுச்சு பாத்தீங்களா? நல்லா இருக்கணும்ங்க. அங்கிள் சாப்பிட வரலையா? வரணும்மா. நான் சைலஜா. எனக்கு தெரியுமேம்மா. நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். என்கிட்டயா? சொல்லுமா, என்ன விஷயம்? அங்கிள். ஏன் ஆண்டி கிட்ட சொல்ல மாட்டியா? அங்கிள் அங்கிள்ங்கற? இல்ல ஆண்டி, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். அப்ப சொல்லு. எனக்கு ஃபேமிலின்னு யாரும் பெருசா இல்ல, அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு உங்க அட்வைஸ் அண்ட் ஹெல்ப் வேணும். மடி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன அங்கிள்? நீ மீனாட்சி கூட வேலை பார்க்கிற அடிதடி அராத்து சைலஜா தானே? அங்கிள், காதல் கல்யாணம் இப்படி எதுவுமே பிடிக்காத பசங்க யாராவது ஏறெடுத்து பார்த்தா ஓட விட்டு அடிக்கிற சைலஜா தானே? ஓ, மீனாட்சி என்ன பத்தி இவ்ளோ டீடைல் சொல்லிருக்காளா? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்லம்மா, அவ்வளவு போல்டான பொண்ணாச்சே நீ. இப்ப கொஞ்சம் நளினம் தெரியுது, அதான் கேட்டேன். கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்குள்ள ஏதேதோ மாற்றம் தெரியுது. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது, அதுவா? அந்த மாதிரிதான் ஆண்டி. இதுதான் காதல் என்பதோ? என்னம்மா, ஆர் யூ இன் லவ்? I feel so. திடீர்னு எப்படிமா இந்த மாற்றம்? காதல் திடீர்னு வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் நான்சென்ஸ்னு அசால்ட்டா சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு I feel that's true. ஆவு. சரிம்மா, உனக்கு இன்னைக்கு தான் இந்த மாற்றம் வந்ததுன்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு இந்த ட்ரிப்ல இருக்கணுமே. Who is that dirty fellow? அது லக்கி ஃபெல்லோமா. சாரிங்க. Who is the lucky fellow? சொல்லுமா. நம்ம சிங். கும்கியா. அப்பா, அவதார் சிங். வாவே. குட் சாய்ஸ் தாமா. ஆனா நீ சாஃப்ட்வேர், அவன் ஹார்ட் டிரைவர். சரிப்பட்டு வருமா? சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து தானே அங்கிள் இருக்கு. வாட் an example. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தேவையானது பாதுகாப்பு. அவன் ஒரு ஹீரோ அங்கிள். என்ன பாதுகாப்பா வச்சுக்குவான். ஓகே, இதுல நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. மீனாட்சி சொல்லிருக்கா, நீங்க இல்லனா அவ காதல் சக்சஸ் ஆயிருக்காதுன்னு. என் காதலும் சக்சஸ் ஆகிறதும் உங்க கையில தான் அங்கிள் இருக்கு. எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். ஓகேம்மா, நாங்க இருக்கிறோம். யூ டோன்ட் வரி. இப்போதைக்கு டூரை என்ஜாய் பண்ணி இந்த டூர் முடியறதுக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஏமா? சும்மா தான் ஆண்டி. ஓகே, நாங்க சொல்லல. தேங்க்ஸ் அங்கிள். சாப்பிட்டியாமா? இல்ல அங்கிள். Go 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 go. First go and have your dinner with your friends. Okay uncle. God bless. Avatar Singh Shailaja. Good combination. Yes. நம்ம சாப்பிட போலாமா? கரிஷ்மா, ஷைலஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு ஒரு தோசை போதும். எனக்கு பசி உயிர் போகுது. ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். இரு, நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். மீனாட்சி, உது தேக்கோ. என்னடி அங்க பாரு. பாவம், அவரு ரொம்ப கஷ்டப்படுது. வாட்டர் குடிச்சு பசிய ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. மீனாட்சி, அவரே டின்னர் கூப்பிடு. ஏய், இன்னும் ஊட்டிக்கே போய் சேரல, அதுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாரு, ஷைலஜாவும் நம்ம கூட தான் சாப்பிட போறா. உன்னோட காம்படிட்டர் பாத்துக்கோ. மீனாட்சி, எங்க ஸ்டேட் ஒண்ணு, எங்க லாங்குவேஜ் ஒண்ணு, கலர் ஒண்ணு. கலரா? பாவம், அவரு பஞ்சாப்ல இருந்திருந்தா ஏன் கலர்ல இருந்திருப்பாரு. சென்னை வந்து உன் கலருக்கு மாறிட்டாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டி.
எங்க ஃபுட் ஒண்ணு எங்க பிளட் ஒண்ணு மொத்தத்துல எங்க காம்பினேஷன் தான் வின். கரிஷ்மா உன் தமிழ் டைமிங் ஒரு லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னப்பா, போட்டியே நீயே சமாளி. இரு போய் அவதார கூட்டிட்டு வரேன். அவதார், என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? கும்கி சிங் எங்க? கும்கி பரோட்டா கும்மிக்கிட்டு இருந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தா. எங்கே போய் தொலைஞ்சான்னு மாலும் நஹி மேடம். ஐயோ, கும்கி சிங் தொலைஞ்சிட்டாரா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு 4 பரோட்டா எடுத்து ஜன்னல் மேல கொடி மாதிரி கட்டினா கும்கி எலி மாதிரி பின்னாடி ஓடி வருவான். சரி, கும்கிக்கு பார்சல் வாங்கிக்கலாம். நீங்க என்னோட சாப்பிட வாங்க. ஐயோ नहीं नहीं मैम साहब, मुझे पसी नहीं है मैम साहब. சும்மா கம்பெனி கொடுங்க, வாங்க. मुझे भूख नहीं है வாங்க. मैम साहब. அவதார், அங்க உட்காருங்க. मैं इधर बैठ नहीं सकता क्या मैम நோ साहब? நோ நோ, அதான் உங்க இடம். इधर इधर ये ஹே அவதார், வாட் a சர்ப்ரைஸ். நீங்க எங்க டேபிள்ல உட்கார்ந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன், எனக்காக தான் வந்தாரு. அவதார், நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இல்லையா? मुझे तमिल नहीं आता. ஏய், என்ன அவதார்? என்னடி நடக்குதுங்க? ஒழுங்கா டின்னர் ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு டின்னர் வேண்டாம். நீதான் பசிக்குதுன்னு. இப்ப பசிக்கல. मैम साहब गड्डी में खाते चेक करना है. 1 मिनट में वरा. ओके ओके. ओए अवतार, 1 मिनट रुको ना, साथ में खाना खा ले. नहीं 1 मिनट में वरा. 1 नहीं मिनट जी, में. अवतार आला सामी. எனக்கு டின்னர் வேணாம். அவர் சாப்பிடாதப்போ நானும் சாப்பிட மாட்டேன். ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். कहाँ चला गया ये? எங்க போயிருப்பான்? बेशरम. अम्मा तब चंडा सामी. तनियादार किया वार रहे. बल्ले 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 बल्ले. இப்பதான் உங்களை நினைச்சேன். பாவம் சாப்பிடாம போறீங்களேன்னு வந்துட்டீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. என்ன சாப்பிடுறீங்க? आप என்ன ஆர்டர் பண்ணாலும் ஓகே. ஆப்ப சாப்பிடுறீங்களா? அந்த அப்ப नहीं, தோசை சாப்பிடுறோம். அண்ணே, என்னம்மா 2 பிளேட் தோசை. மாஸ்டர் 2 தோசை. என் ஃப்ரெண்ட்ஸ் கரிஷ்மாவும் ஷைலஜாவும் உங்களோட பெரிய ஃபேன். அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை. தப்பா நினைச்சுக்காதீங்க. ठीक है ठीक है. அவதார் சிங், நீங்க யாரோட ஃபேன்? मैं आपका फैन, आपकी स्माइल की फैन, आपकी सिंपलिसिटी की फैन, आपके सिंसियरिटी की फैन, आपके போதும் போதும். मैम साहब நீங்க யார்की फैन? என் ஹஸ்பண்ட் சரவணனோட ஃபேன். அவர் ரொம்ப ராங்கான ஆளு, பட் அவர் தான் எனக்கு கரெக்டான பார்ட்னர். आप உங்க ஹஸ்பண்டே ரொம்ப மிஸ் பண்றீங்க. ரொம்ப. अरे दोस्त क्या हुआ रे?
என்னங்க இது? என்ன ஹோட்டல் இது? வயித்துல பசி அவங்களே கபகபங்குது. பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? இதான் நானுங்க உட்கார்ந்துட்டோம். ஐ சைலஜா, கம் ஹியர், கம். உட்காருமா. நீ என்ன சாப்பிடுகிறாய்? எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள். நீங்களும் ஆண்டி சாப்பிடுங்க. ஏம்மா வளர்ற புள்ள நீ நைட்ல எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. ஏதாவது சாப்பிடு. இல்ல ஆண்டி, எனக்கு வேண்டாம். ஏதாவது உடம்பு சரியில்லையா? காதல் வந்தா பசி தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபீல். ஹவ் ஸ்வீட். ஏமா உனக்கு காதல் வந்த இன்னிக்கே அந்த எஃபெக்ட்லாம் வந்துச்சுன்றியோ? ஆமா அங்கிள். சரிதான். அந்த அவதாரம் உன்னை ஆட்டி படைக்கிறான் போல இருக்கே. அங்கிள், நான் சொன்னதை பத்தி ஏதோ யோசிச்சிங்களா? ப்ளீஸ் அங்கிள், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல அவன் யாரு, எப்படிப்பட்டவன், அவன் குடும்பம் என்ன, அவன் கொலை என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் விசாரிப்போம். எப்படி அங்கிள்? அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் விசாரிச்சா அவர் சொல்லுவாரா? அவன் சொல்ல மாட்டான், ஆனா இவன் சொல்லுவான். யாரு? அங்கே பார், கும்கி. ஆஹா, இந்த ஆளுங்க நம்மள கூப்பிடுறாரு. மாட்டிராதரா கும்கி, தப்பிச்சு எஸ்கேப் ஆயிரு. இதர் ஆவோ பையா. என்ன அங்கிள் ஓடுறாரு? கொம்பனை கண்டா குமிக்கி பயந்து ஓடதானே செய்யும். வெயிட். நல்ல வேலை எஸ்கேப் பண்ணோம். என்ன क्या साहब? ஏன் குமிக்கி என்ன பார்த்து ஓடுற? नहीं साहब, நான் உங்களை பார்க்கவே இல்லை. ஐ, வா. எங்க? வாடா, அங்கதான். ஏங்க கும்கிய காலையில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இறங்கி போயிருக்க மாதிரி இல்லங்க? ஆஹா, குடும்பமா சேர்ந்து குளிய தோன்றாங்களே. சாப், உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் கும்கி. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன சாப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உனக்கு இந்த 1000 கிடைக்க போதும். எப்படி நீ வளருவ? சும்மா வளர்றதுக்கு காசை வாங்கிட்டாவது வளரு. ஊட்டியில உள் சொட்டு போடுறக்கோ தேவைப்படும். உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? அச்சா, ஆமா, நம்ம அவதார் எப்படி? எப்படின்னா கேரக்டர் எப்படி, குணநலங்கள்? ரொம்ப தங்கமான பையன் சார் அவன். 24 கேரட் கோல்ட். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? नहीं, அவன் பேச்சுலர். அவன் ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? அவனுக்கு ஃபேமிலி கிடையாது சார், பாவம், அனாதை. அவன் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் சார். ஒரு நாள்ல ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவன் டோட்டல் ஃபேமிலியும் ஆஸ்தியும் பஸ்பமாயிடுச்சு. அவன் பஸ் ஓட்ட வந்துட்டான் சார். அட கடவுளே, அந்த பிள்ளைக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமா? ஆமா மாதாஜி. அது சரிப்பா. அவனுக்கு ஹாபிட்ஸ் ஏதாவது இருக்கா? ஹாபிட்ஸ்னா பீடி, சிகரெட், பான் பராக்கு, குட்காரம். அரே பகவான், அதெல்லாம் உனக்கு பிடிக்காது சார். பீடி சிகரெட் யார் அடிக்கிறாங்களோ அவங்களே இவன் அடிச்சிருவான். முக்கியமா பொண்ணுங்களே பார்த்தா மாதாஜி மாதிரி நினைப்பா சார். காலையில அந்த புள்ளைய போய் தப்பா நினைச்சிட்டேனப்பா. என்னம்மா, ஓகேவா? சாப், நான் போலாமா? ஓகே கும்கி. தேங்க்யூ சார். சுக்ரியா. சைலஜா, நான் சொன்னேன்ல அவன் நல்லா சாப். இதெல்லாம் நீங்க ஏன் கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்பா? ஏதோ பொண்ணை குடுக்குற ஒரு மாதிரி கேள்வி கேட்டீங்க, அதான். பொண்ணதான் குடுக்க போறோம். மாதாஜி, என்ன சொல்றீங்க? நம்ம அவதாருக்கு சைலஜாவை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். விவாகரத்தி. மாதாஜி, கும்கி, கும்கி, யாராவது வெட்டரி டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி. நீங்க சாப்பிடுங்க. எங்கேயா சாப்பிடுறது? நான் ஹோட்டல் நிறுத்தின நீ வருவாங்க. ஆகா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு பொண்ணு பார்த்து திரியிறாங்களே. இது எங்க போய் முடிய போதோ? அங்கால வரவே சரி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போய் தொலைஞ்சான்? தெரிய ஆளை காணமே. இருக்கிற தலைவலியில இந்த தலைவலி வர. அரே அவதார், அவதார், இந்த கும்கி எங்க போய் தொலைஞ்சா? தாடி வேற புடுங்குதே. ஒட்டு தாடிக்குள்ளே ஓனா புந்துச்சா? கொஞ்சம் முள்ள வச்சுதான் தேய்க்கணும் போல இருக்குது. அரே கும்கி, தூக்கு தர்ற. அரே கும்கி, ஏய் நீ இங்கதான் இருக்கியா? முதல்ல இந்த மேக்கப்பை கழிச்சு போட்டு பஸ் யூ டர்ன் போடு, சென்னைக்கு போவோம். கரெக்டா? ஏகப்பட்ட கசமசா நடக்குதுடா, எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். நான் தான் ஃபர்ஸ்ட். நீ ஒரு ஒஸ்ட். நான் சொல்றது கேளு. சரி சொல்லி தொலை. உங்க அப்பா அம்மா அலப்பற தாங்க முடியலடா. ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா? அதை விட கொடூரமா உனக்கு அவதார் சிங்குக்கு லவ் பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் நல்லா இருக்குதே. ஆல் கான் ஹை. WWFல பொம்பளைங்க சண்டையில கர்லா கட்ட சுத்துற ஃபிகர் மாதிரி இருக்குமே, அந்த சைலஜா. சைலஜா சைஸா இருக்குமே. கலர் மங்களா இருந்தாலும் குளிர்ச்சியா இருக்குமே. அதனால இந்த மூட்டையை தலையில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கம்பி விடலான்னு இருக்கியா? சித்தப்பே, அதே மாதிரி மீனாட்சி எனக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கா, கரிஷ்மா. இந்த மைதா மாவுலயே மூக்கு வாயிலா செஞ்சு வச்ச மாதிரி இருக்குமே, அந்த பஞ்சாபி ஜிலேபியா? மீனாட்சி கனெக்ஷன் கொடுத்துருச்சா? நை, கரிஷ்மாவோட மீனாட்சி கனெக்ஷன் கொடுக்க வந்தா கனெக்ட் ஆச்சா? இல்ல, அதுக்குள்ள இந்த சைலஜா பூந்து கழிச்சு விட்டா. டேய், திருட வேஷம் போட்டனால திருடனா மாறணும்னு அவசியம் இல்ல. டேய், நீ எந்த பாயிண்ட சொல்றதுக்காக இப்படி ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்கற? நாம எதுக்கு இந்த கெட்டப்ல வந்தோம்? ஊட்டி போறதுக்காக. ஏன் நார்மலா ஊட்டிக்கு போனா ஊட்டிக்குள்ள நம்மள விட மாட்டாங்களா? கரெக்டான ஆன்சரை சொல்லு. நான் மீனாட்சி கூட இருக்கணும்னு வந்தான். இருக்கியா? இருக்கேன். ஒழுங்கா இருக்கியா? இருக்கோம்ல. ஹலோ, நான் இருக்கேன், நீ இருக்கியா? இல்லையா? இல்லையே. மாமா, இந்த பொண்ணுங்க பூரா உனக்கு வளைய போடுறாளுங்க. ஏய், ஒருத்தன் அழகா இருந்தாலே அப்படிதான் பண்ணுவாளுங்க. அதுக்காக நான் பின்னாடி சுத்த மாட்டேன்டா. என் கவலையெல்லாம் அவளுக்கு உன்கிட்ட சிக்கிட கூடாதுன்னு நான் ஒழுக்கமா இருப்பேன்டா. சத்தியமா? உன் மேல சத்தியமா. ஏன் மேல எதுக்கு? மீனாட்சி மேல சத்தியமா ஒழுக்கமா இருப்ப, சில்மிசம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. என்னடா சடன் பிரேக் போட்ட மாதிரி நிக்கிற? சரி, மீனாட்சி மேல சத்தியமா ஒழுக்கமா சிலுமிஷம் பண்ணாம இருப்பேன். யார்கிட்ட? பஸ்ல வர பாய்ஸ் கிட்ட தான். எது? கேர்ள்ஸ் கிட்ட. பஸ்லயே இவ்வளவு கூத்து நடக்குது. ஊட்டியில என்னென்ன கூத்து நடக்க போகுதோ. ஐயோ, ஊட்டி நல்ல குளிர்ல குச்சல் தான் போ. எது? ஊட்டி ஊட்டி ரை ரை.